பாம் ஆயில் இப்படி விட்டு வச்சுட்டோன்னு சொன்னால் சரி விட்டுட்டு ஆயில் விட்டாச்சு கேஸ். பார்த்தீங்களா 1 லிட்டர் ஆயில் 2 கேன் வந்துருக்கு. என்ன உருளைக்கிழங்குக்கு பொரிக்கிறதுக்காக வேண்டி தடவி வச்சுருக்கேன். பொரிக்கலாம். அப்படியே பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பெரிய தீஞ்சட்டியாக இருக்கிறதுனால 2 குச்சி உருளைக்கிழங்கு தான் எடுத்துருக்கேன். தயிர் சாதம் ரெடி ஆகிடுது கைஸ். இனி நம்ம சாப்பிட வேண்டியதான். அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. நேற்றைக்கு அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்த மாங்காய் ஊறுகாய் போட்டேங்க. ஃபுல்லாக பரணியில் வெட்டி நீரெல்லாம் விட்டு நல்லா சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் பழமும் காயும் கலந்தது தான். ஊறுகாய்க்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் கேட்டிங்களா. இப்படி தயிர் சாதம்லாம் சாப்பிடும்போது இப்படி எடுத்து வச்சு சாப்பிட்டோன்னா வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு சாறு வருமானு பார்க்க அடியில் இருக்குது கேட்டிங்களா. சரி நிறைய தேவை கிடையாது. அப்புறமா உருளைக்கிழங்கு கொஞ்சம் பொரிச்சு வச்சுருக்கேன். அதை எடுத்துடலாம். தயிர் சாதம் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. தயிர் சாதம் வச்சு இன்னைக்கு மாங்காய் ஊறுகாய் வச்சு உருளைக்கிழங்கு பொரியலை வச்சு இன்னைக்கு சாப்பாடு இதே முடிந்தது. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தெரியணும். ஓகே டாடா பாய் பாய். குட் நைட் எவ்ரி